ஹாய், இன்றைக்கி பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். சோயா சங்க்ஸ் கிரேவி. இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1/4 மூடி தேங்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை. இதையும் தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம். 50 கிராம் சோயா சங்க்ஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பிரியாணியில் 2 பட்டை, 2 கிராம்பு 2 தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்ச சோயா சங்க்ஸையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட தேங்காய் அரைச்சி வச்ச பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு தேவையான தண்ணி உப்பு சேர்த்துட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு இறக்கிடலாம். நம்ம இதில் சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நம்மளே ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.